ஹை ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் உலகின் மூத்த மொழியான தமிழ் மொழி எப்படி உருவாச்சு அப்படின்னு ஒரு அழகான புராண கதை ஒண்ணு இருக்கு. இன்னொரு காலத்துல இமயமலையில சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடந்தப்போ தேவர்கள் எல்லாரும் ஒன்னா கூடியதால வடதிசை தாழ்ந்து தென் திசை உயருது. பூமியை சமநிலைப்படுத்த சிவபெருமான் அகத்திய முனிவரை தென் திசைக்கு போகுமாறு சொல்றாரு. உடனே அகத்தியர், இறைவா, நான் தென் திசை நோக்கி செல்கிறேன், ஆனால் அங்க பேச எனக்கு இனிமையான ஒரு மொழி வேணும்னு வேண்டுறாரு. உடனே சிவபெருமான் தன் கையில இருந்த உடுக்கையை எடுத்து 2 முறை அடிக்கிறார். அதோட ஒரு பக்கத்துல சமஸ்கிருதமும் மற்றொரு பக்கத்துல தேனும் சுற்ற தமிழும் பிறக்குது. அந்த தமிழ் மொழியை தன் கையில ஏந்திக்கிட்டு அகத்திய முனிவர் பொதிகை மலைக்கு வந்து தமிழை வளர்த்து அதுக்கான இலக்கணங்களை வகுக்கிறார். இதனாலதான் அகத்தியர் தமிழ் முனிவர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. உடுக்கையோட ஓசையில பிறந்த அந்த மொழிதான் இப்ப நம்ம நாட்களையும் உள்ளத்திலையும் இனிமையா ஓங்கி ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. நன்றி, வணக்கம்.